ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன்னா, ஆலங்குடியில் ஒரு ஃபங்க்ஷனு. அதுக்காண்டி எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு 1,5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அதுக்கு நான் சைக்கிள்லேயே போயிட்டுருக்கேன் காய்ஸ். அங்கேருந்து நான் வந்து கார் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அந்த காரில் ஏறி ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம். வாங்க நான் காட்டுறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே கட் அவுட்டு, பேனரும், ஃப்ளெக்ஸுமா இருக்குது. தேர்தல் நேரம் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்கா, அதனால் ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை. ஒரு ஃப்ளெக்ஸு, கட் அவுட்டும், பேனருமா. ஃபைனலாக பார்த்தா நம்ம வந்தாச்சு. அங்கே வந்தோடனே கார் ஏற்கனவே வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இதான் அந்த காரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கார் தான். இது ஃபியூல் முடியாது, சிஎன்ஜி கேஸும்பாங்க. அது மாதிரி கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ்லேயே ஓடும் இந்த காரு. பேட்டரி கார் மாதிரி ஓடிச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதில் தான் போகிறோம். தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்களும் கிளம்பிட்டாங்க. எல்லோரும் வெளியில் போகிறோம். கார் பிடிச்சி முத கார் பிடிச்சி நாங்கள் ஆலங்குடி ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். மண்டபம் பார்த்தீங்கன்னா ஆலங்குடியில் பெரிய மண்டபம். கூட்டம், சரியான கூட்டம். அதனால் நிக்கா ஓதுறதுக்கு முன்னாடி பந்தியில் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை போய் சாப்பிட சொன்னாங்க. நாங்களும் கிளம்பி சாப்பிட போய் உட்காந்துட்டோம். பாய் விட்டு கல்யாணம், பிரியாணி இல்லாமையா? பிரெட் அல்வா, தயிர் வெங்காயம், சிக்கன் 65 எல்லாம் வச்சுருந்தாங்க. இலையை போட்டு தண்ணி தெளித்து எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி கொண்டு வந்துட்டு வச்சுட்டாங்க. அப்படியே கம்மன்னு சூப்பராக இருந்துச்சு. பீஸோடு அள்ளி வச்சார். பிரியாணியில் வெறும் பீஸ் தான் இருந்துச்சு. எடுத்து ஒரு ரவுண்டு உள்ளே விட்டேன். நல்லா இருந்துச்சு பிரியாணி. ஜீரக சம்பா அரிசி போல் இருக்குது. நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரி இருந்துச்சுங்க. கல்யாணத்துக்குள்ள உள்ள பிரியாணின்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், ஆனால் வீட்டில் உள்ள பிரியாணி மாதிரி இருந்துச்சு. சரியான கூட்டம், பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம். அதனால நிக்காக்கு முன்னாடியே பந்தி ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் ஒரு 3000-4000 பேர் விட்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு பாருங்க, தொப்பி, கருப்பு தொப்பி போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் தான் மாப்பிள்ளை. சுற்றி எல்லாரும் துவா ஓதி பொண்ணு மாப்பிள்ளை இருவர் விருப்பமும் கேட்டு அதுக்கு தங்கச்செயலி மகராக பெற்று கொண்டுருவாங்க. வாங்கி தான் வந்து நிற்க முடியும். இருவர் விருப்பமும் முக்கியம். மணப்பெண் விருப்பமும் மணமகன் விருப்பமும் ரொம்ப முக்கியம். கல்யாணம் பண்ணும்போது இருவர் ஒப்புதல் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டிலையும் உள்ளவங்க ஒரு பெரியவங்களை வச்சு அவங்க தலைமையிலையும் கையெழுத்து வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு நிற்க முடிஞ்சிடும். அப்படியே வெளியில் வந்து பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் இருந்துச்சு. எடுத்து 2 உள்ளே விட்டுட்டேன். பார்த்தா கல்யாணம் மாதிரி இல்லைங்க. கூட்டம், சரியான கூட்டம். ஏதோ கட்சி மீட்டிங் மாதிரி, ஏதோ கட்சி மீட்டிங், ஏதோ பொது கூட்டம் வைப்பாங்கள்ல கட்சி மீட்டிங்கில், அது மாதிரி இருந்துச்சு. ஒரே வண்டி, கொடி, ஒரே டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு வெளியில் வந்தாச்சு காய்ஸ். அடுத்தது வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரியான வெயில் இந்த வருஷம். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.